கருப்புள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவகுத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வசனம் எத்தனாவது அதிகாரம்? எபிரியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு பட்டயம். அது நெஞ்சில் உருவ குத்தும், உன் சரீர உறுப்பை அத்தனை சேதப்படுத்தும், கணுக்கள் வரைக்கும் அது தொடும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை செம்மைப்படுத்துகிறது இல்லையா? அடுத்து ஜீவனை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். மரண ஆயுதங்கள் வந்தால் அதை அழித்து போடும். நமக்கு ஒரு எதிரி வந்தால் அதை அழித்து போடும். ஒரு சத்துரு புறப்பட்டால் அதை அழித்து போடும். எல்லாம் நமக்காக யுத்தம் செய்யும் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என்றால் கர்த்தர் தான் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை தான் கர்த்தராக இருக்கிறார். அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் சாட்டையாக தான் பேசுவார். புரியுதா? நமக்கு மனசு நோக அளவாக பேசுவார். ஆனால் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களை உருக்கொலைந்து போகாமல் இருப்பதற்குத்தான் அவர் வசனம் என்ற பட்டயத்தால் உங்களை குத்தி கிழித்து பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு சந்தோஷமும் உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணவும் உங்களை அனுதினமும் பாதுகாக்கவும் உங்களுக்கு துணையும் கேடகமாகவும் இருக்கவும் தேவன் விரும்பி இன்றைக்கு இவைகளின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.